வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சி டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோலங்கள் தான். கோலங்களில் வந்து மார்கழி மாதம் போடக்கூடிய பெரிய பெரிய கோலங்கள், சிறிய வாசல் முற்றம் உரியவர்களுக்கு ரங்கோலி, படிக்கோலம், சிக்கு கோலம்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்குள்ள டிசைன் எப்படி போடலாங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிக்கு கோலம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து முதல்ல புள்ளி வந்து இந்த மாதிரி 4 புள்ளி முதல்ல வச்சுக்கோங்க. அதிலேருந்து இறக்கி கொண்டு வாங்க. 3, 5. அதுக்கு ஊடையில் வர்றது மட்டும் ஊடு புள்ளி வைக்கணும், 2 புள்ளி. இந்த ட்ரையாங்கல் சைஸில் வச்சுருக்கு பாருங்கள். இதேமாரி ஆப்போசிட் சைடும் வச்சுக்கோங்க. 5, 3, 1. 5, 3, 1 வந்து நேர் புள்ளி, 2 வந்து ஊடு புள்ளி. இதேமாரி 4 சைடும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள ட்ரையாங்கிளை முடிப்போம். மேலே உள்ள ட்ரையாங்கிளில் 4 பக்கமும் முடிச்சிருவோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை முதல்ல முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தால போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்ட்ரு பார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி முடித்து வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கீழே போட்டிருக்க டிசைன் மாதிரியே மேலேயும் அந்த வெளிப்பகுதியும் அதில் முடிச்சிருவோம். அப்புறம் பாருங்கள், உள்ளுக்க இந்த மாதிரி வரும். கீழே உள்ள டிசைனே தான் மேலேயும். அப்புறமா இந்த 2 பகுதிக்கும் இடையில் உள்ள கேப்பில் கோடு இழுத்து அதை இந்த மாதிரி இணைச்சி விட்டுக்கோங்க. வி ஷேப்பில் மேலே டிசைன் இருக்கும். இதே மாதிரி 4 பக்கமுமே போட்டுக்கோங்க. இந்த மேலே டிசைன் போட்டிங்கன்னா இடையில உள்ள புள்ளிகளில் இந்த டிசைனை போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், அந்த சென்டரில் 2 பகுதியும் பிரிக்கிற மாரி ஒரு கோடு போட்டு அதை இங்கே மேல் பகுதி போட்டு எண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டிசைனில் சேர்த்து விட்டுறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும் பாருங்கள். பொதுவாகவே கோலத்தில் வந்து சிக்கு கோலம் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். இந்த வி ஷேப் வருது இல்லையா, இதில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக ஒரு ரவுண்டு தான் போட்டிருக்கிறேன். 4 பக்கமும் போட்டு விட்டுக்கோங்க. கோலம் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெளிவாசல் முற்றத்தில் போட்டது பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக கார்னர் டிசைன்ஸ் மாற்றிருக்கேன் பாருங்கள். இதுமாரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் முதல்ல என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.